ஜக்கம்மா, நல்ல ஆழம் இருக்குது, நல்ல ஆழம் இருக்குது. இந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது. என்ன கூட நீங்க சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்த வீட்டுல ஒருத்தருக்கு வெளிநாடு போற யோகம் இருக்குதுன்னு ஜக்கம்மா சொல்றா. என்னங்க சொல்றீங்க? உண்மையாலுமா? எங்க வீட்டுக்காரருக்கா சொல்றீங்க? இந்த வீட்டுக்காரருக்கு புதுக்கோட்டை சுத்தறதுக்கே நேரம் இருக்காது, நேரம் இருக்காது. நான் சொல்றேன் உங்க மகனுக்கு. அட போங்க, நீங்க வேற. அவனே இப்பதான் +2 முடிச்சிருக்கியா? நாங்களே என்ன படிக்க வைக்கிறது, எந்த காலேஜ்ல கொண்டு சேர்க்கறது, எவ்வளவு ஃபீஸ் ஆகுமோன்னு சொல்லி பயந்துட்டு புலம்பிட்டு இருக்க. நீங்க என்னடா அண்ணா? அட கவலைப்படாத ஐயே, ஜக்கம்மா சொல்லியிருக்கா, சீக்கிரம் நல்ல காலம் வரப்போகுது. நெக்ஸ்ட் டே. ஆமா, அந்த விக்னேஷ் எந்த வீடுங்க? அவங்க பக்கத்து வீடுதான். ஆனா அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்களே, இல்லையே வீட்டுல. ஆஹா, புதுக்கோட்டையில ஆக்ஸ்போர்ட் கேட்டரிங் காலேஜ்ல இருந்து கல்வி மலர் வந்திருக்கு. அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்திருக்கு. இந்த நேரம் பார்த்து அவங்க இல்லையே, அவங்களுக்கு கொடுத்து வைக்கலையோ? என்ன சார் சொல்றீங்க? நம்ம ஆக்ஸ்போர்ட் கேட்டரிங் காலேஜில் டிகிரி டிப்ளமோ எல்லாமே ரொம்ப கம்மியான ஃபீஸு. அது இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸ், யூனிஃபார்ம் எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வேலைக்கான அப்பாயின்மெண்ட் நம்ம கையில் கொடுத்துறாங்களா பார்த்துங்களேன். சார் உண்மையாக சொல்றீங்க? நானும் வருஷம் தவறாமல் இந்த ஆக்ஸ்போர்ட் கல்வி மலரை நிறையா மாணவர்கள் கொடுத்துட்ருக்கேன். அதில் நிறையா பேர் எங்காலும் பார்த்து, சார் நீங்கள் கொடுத்த இந்த கல்வி மலர்னால தான் நான் அந்த ஆக்ஸ்போர்ட் கேட்டரிங்கில் படித்தேன், இப்போ வெளிநாட்டில் பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்கேன், கப்பலில் வேலை பார்க்குறேன், விமானத்தில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குறீங்களா? அப்புறம் ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தான் ஃபீஸே வாங்கிக்கிறாங்க. அப்படிங்களா? நேத்தே ஒரு கோடாங்கி சொன்னாரு அதிர்ஷ்டம் வீடு தேடி வருதுன்னு. இங்கே அந்த புக்கை கொடுங்க. இது நானே விக்கிட்ட கொடுத்துட்றேன். நாளைக்கே போய் இல்ல இன்னைக்கே போய் என் பையனுக்கு ஆக்ஸ்போர்ட் கேட்டரிங் காலேஜில் அட்மிஷனை போடுறேன். ஓ, அப்போ உங்களுக்கும் ஆக்ஸ்போர்ட் மூலமாக அதிர்ஷ்டம் கதவை தட்டுதுங்கிறேன்.